கஷ்டப்பட்டு வண்டி கிடைக்காத அதனால நடந்து போறோம். யாருமே வந்து ஏத்தல. அழுதுகிட்டே ஓடுறோம். எல்லாம் இவங்கனால தானே. ரோடு போட்டு அப்பதான் நாங்க போவோம் அந்த இடத்துக்கு. இந்த மாதிரி ஸ்கூல் விட்டு போகும்போது 7 மணி ஆகுது வீட்டுக்கு போகும்போது பின்னாடி 4-5 பயலுக்கு வண்டியிலே வந்து டெய்லி வம்பிழுத்திட்டு இருக்காங்க. அங்கிட்டு மாந்தோப்பு தென்னந்தோப்பு இருக்கிறனால எல்லாம் சரக்கு வாங்கிட்டு வந்து அங்கிட்ட வச்சு அடிக்கிறாங்க, வம்புழுக்கிறாங்க. அதுல நடந்து வரும்போது நாங்க மட்டும் தான் நடந்து போறோம். பின்னாடி யாரும் துணைக்கும் வரதும் இல்லை எங்க பின்னாடி வந்து. அதனால எங்களுக்கு பஸ் வேணும். ரோடு எங்களுக்கு சீக்கிரமா போட்டு தரணும். 8:30க்கெல்லாம் ஒரு பஸ் வரணும். நிறைய கிராமங்கள்ல பஸ் வசதி இல்லைன்னு சொன்னா இந்த ஒட்டுமொத்த திமுக அரசும் கத்திக்கிட்டு வந்துருவாங்க. நாங்க பஸ் விடாத கிராமங்களே இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி அது உண்மை அப்படின்னா முதல்வர் அவர்கள் கிட்ட நம்ம தங்கச்சி ஒருத்தவங்க ஒரு கேள்வி கேட்டாங்களே, எங்க ஊருக்கு ஒரு மினி பஸ்ஸாவது விடுங்க சார் அப்படின்னு கேட்டாங்களே, அது எந்த கணக்குல எடுத்துக்கிறது? கிராமங்கள்ல பஸ் வசதி இல்ல, நிறைய மலை கிராமங்கள்ல ஹாஸ்பிட்டல் வசதி இல்ல. இது ரெண்டுமே எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயங்கள். பஸ் வசதியும் ஹாஸ்பிட்டல் வசதியும் இல்லாததுனால வீட்லயே பிரசவம் பார்க்கிற அந்த ஆபத்து இருக்குதுன்னு எவ்வளவு நியூஸ் பார்க்கிறோம். இதெல்லாம் எந்த கணக்குல சேர்த்துக்கிறது?